ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம் இல்லையா? நேற்றைக்கு நடைபெற்ற சூப்பர் சாட்டர்டே போட்டிகள் குறித்த அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அவங்க பார்த்திங்கன்னா நேற்று முதல் போட்டி குறித்த அப்டேட்ஸை முதல்ல பார்த்துடலாம். இந்த போட்டி பார்த்திங்கன்னா நம்ம எல்எஸ்டி அணிக்கும் நம்ம குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் நடைபெற்றது. இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லக்னோவோட ஹோம் கிரவுண்டில் இருக்கக்கூடிய எக்கானா ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண எல்எஸ்சியோட கேப்டன் ரிஷப் பண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறேன்னு சொன்னார். அவருடைய டீம் பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஷ் ஆடல. அவர் பர்சனல் ரீசன்ஸ் காரணமாக ஆஸ்திரேலியா கிளம்பிட்டார். அதனால் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தாங்கன்னு நினச்சோம். ஆனால் துண்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண நம்ம எல்எஸ்சி 180 ரன்லேயே டிசி அணி சிடி அணியை சுருட்டிட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 120 ரன் ஓப்பனிங் பர்சன்ஸ் போட்டாங்க. அதாவது 12 ஓவரில் பார்த்திங்கன்னா சிடி 120 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விக்கெட் போக ஆரம்பித்து ரன் ரேட்டை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நேற்று முக்கிய கதையாக இருந்துச்சு. இதில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுல்மன் கில் 60 ரன் அடித்தார். நம்ம தமிழகத்தை சேர்ந்த சாய் சுதர்சன் பார்த்திங்கன்னா அவர் பங்குக்கு அவர் 56 ரன் அடித்தார். ரெண்டு பேருமே ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸாக இருந்தாங்க. பட் அவங்களுக்கு சரியான கம்பெனி யாருமே தரல. ஸோ இதன் காரணமாக 180 ரனில் 6 விக்கெட்டுகள் இழந்து இன்னிங்ஸ் முடித்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்துல் தாக்கூர் 2 விக்கெட் எடுத்தார். ரவி பேஸ் நாயக் 2 விக்கெட் எடுத்தார். விக்னேஷ் ராத்தி அவர் பார்த்திங்கன்னா திக்வேஷ் ராத்தி அவர் அவர் பங்குக்கு 1 விக்கெட்டு. நம்ம ஆவேஷ் கான் 1 விக்கெட் எடுத்தார். ஸோ இதுதான் விக்கெட் டேக்கர்ஸோடைய லிஸ்ட்டு. இதுக்கப்புறம் பேட்டிங் செய்ய நம்ம எல்எஸ்ஜி அணியில் பார்த்திங்கன்னா ஐடன் மார்க்ரம் செம்மையாக ஆடினார். அவர் 58 ரன் அடித்தார். நம்ம நிக்லஸ் புரான் அவர் பார்த்திங்கன்னா அவர் பங்குக்கு 61 ரன் அடித்தார். அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸாக இருந்தார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிஷப் பண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் களமிறங்கியிருந்தார். அவர் அவர் பங்குக்கு 21 ரன் அடித்தார். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஆயுஷ் பதன் இம்பேக்ட் பிளேயராக களமிறங்கி அவர் தான் இன்னிங்ஸ் முடிச்சு வச்சார். ஸோ இதில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸ் இவங்க தான். ஜிடியோட பவுலிங் தரப்பில் எடுத்து பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட் எடுத்தார். நம்ம ரஷீத் கான் 1 விக்கெட் எடுத்தார். வாஷிங்டன் சுந்தர் அவர் பங்கு அவர் 1 விக்கெட் எடுத்தார். ஸோ இதன் காரணமாக ரொம்ப டைட்டாக பவுலிங் பண்ணாலும் அவங்களால இந்த அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. பட்டு நிக்கோலஸ் புரானோடைய சிறப்பான ஆட்டத்தின் காரணமாக தான் எல்எஸ்டி ஜெயிச்சாங்க நம்ம சொல்லணும். ஸோ இந்த வெற்றியை பற்றி உங்களுக்கு கருத்துக்கிறேன். அந்த கமெண்ட் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.